ஓசூர் அருகே பேட்டராய சுவாமி திருக்கோவிலில் முதல் ஆண்டாக எருதுவிடும் திருவிழா. சீறி பாய்ந்த காளைகளை அடக்க முற்பட்ட 56 இளைஞர்கள் காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதி. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பேட்டராய சுவாமி திருக்கோவிலில் சித்திரை மாத தேரோட்ட திருவிழாவின் நிறைவாக எருதுவிடும் நிகழ்ச்சி முதல் ஆண்டாக வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த மாதம் திருக்கோவிலின் திருத்தேரோட்ட நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்று முடிந்ததை தொடர்ந்து 15 நாட்களுக்கு பிறகு முதல் ஆண்டாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக எருதுவிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தேன்கனிக்கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்தும் 400க்கும் மேற்பட்ட காளைகள் விழாவிற்கு அழைத்து வரப்பட்டு பாதுகாப்புடன் காளைகள் ஓடவிடப்பட்டது. முன்னதாக அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் மற்றும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அனைத்து காளைகளும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. தொடர்ந்து அந்த பகுதியில் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் விதமாக ஆம்புலன்ஸ் வாகனங்களும் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருந்தன. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற எருதுவிடும் திருவிழாவில் ஏராளமான காளைகள் ஒவ்வொன்றாக அவிழ்த்து விடப்பட்டன. காளைகள் கொம்புகளில் கட்டப்பட்ட விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் அடங்கிய அலங்கார தட்டிகளை மாடிப்பிடி வீரர்களும் இளைஞர்களும் போட்டி போட்டுக் கொண்டு பறிக்க முயன்றனர். அப்போது 56க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு காயங்கள் ஏற்பட்டு தேன்கனிக்கோட்டை, ஓசூர், கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த திருவிழாவை காண சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து சுமார் 10,000த்திற்கும் அதிகமான மக்கள் இதனை கண்டு ரசித்தனர். அசம்பாவிதங்கள் நிகழாதவாறு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்.